காலையில நீங்க குடிக்கிற காஃபியோட மனம், இல்ல ஒரு பேக்கரியில இருந்து வர்ற அந்த லவங்கப்பட்ட வாசனை, இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி உலகமே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நிஜமாதான். இன்னைக்கு அந்த ரகசிய உலகத்துக்குள்ள போய் சில சுவாரஸ்யமான மூலக்கூறுகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதோட பேர்ல எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா கவலைப்படாதீங்க. நம்ம அன்றாட வாழ்க்கைய அது எவ்ளோ டேஸ்டாவும் மனமாவும் மாத்துதுன்னு நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். இதோ நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட். முதல்ல கெமிஸ்ட்ரியோட சில வாசனைகளை உணர்வோம். அப்புறம் கார்பனைல் குரூப் அப்படிங்கறதோட ரகசியத்தை தெரிஞ்சுக்குவோம். ஆல்டிஹைடுகள், கீட்டோன்கள் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், அது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை சந்திச்சு கடைசியா இந்த கெமிஸ்ட்ரி நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட முதல் பகுதி வேதியியலின் வாசனை. நமக்கு ரொம்பவே பரிச்சயமான சில உதாரணங்கள் இருந்தே ஆரம்பிப்போம். வெண்ணிலாவோட அந்த ஸ்வீட்டான இதமான வாசனை நினைச்சாலே நல்லா இருக்கு இல்லையா? அந்த மேஜிக்கு காரணம் வானிலன்னு சொல்ற இந்த மாலிக்யூல் தான். பாருங்க, இதோட குறிப்பிட்ட கெமிக்கல் அமைப்பு தான் நம்ம மூக்குல இருக்கிற ரெசெப்டார்ஸ் கூட கனெக்ட் ஆகி அந்த அருமையான வாசனையை நமக்கு கொடுக்குது. அதே மாதிரிதான் லவங்கப்பட்டையோட அந்த காரமான சூடான வாசனைக்கு காரணம் சினமால்டிஹைடு அப்படிங்க இந்த மாலிக்யூல். இதுல இருந்து என்ன தெரியுது? டேஸ்டும் சரி வாசனையும் சரி அது வெறும் ஃபீலிங்ஸ் இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் ஷேப் இருக்கு. ஒன்னு செம ஸ்வீட், இன்னொன்னு காரம். ஆனா கெமிஸ்ட்ரி படி இது ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ரொம்பவே வித்தியாசமான வாசனை கொடுத்தாலும் ரெண்டுலயும் ஒரு விஷயம் காமனா இருக்கு. அது என்னவா இருக்கும்? அந்த கேள்விக்கு பதில் இந்த செக்ஷன்ல தான் இருக்கு. கார்பனைல் குரூப்போட ரகசியம். இதோ நம்ம கதையோட ஹீரோ கார்பனைல் குரூப். விஷயம் ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு கார்பன் ஆட்டம் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் கூட டபுள் பாண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கும். அவ்வளவுதான். C=O. இந்த ஒரு சின்ன அமைப்பு தான் நாம பார்க்க போற எல்லா டேஸ்ட் மற்றும் வாசனை மாலிக்யூல்ஸுக்கும் பேஸ்மெண்ட். இந்த C=O பாண்ட ஒரு டக் ஆஃப் வார், அதாவது கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி நினைச்சுக்கோங்க. இதுல ஆக்சிஜன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, அதனால எலக்ட்ரான்ஸை நல்லா தம்பக்கம் இழுத்து வச்சுக்கும். இதனால என்ன ஆகுது? ஆக்சிஜன் கிட்ட கொஞ்சம் நெகட்டிவ் சார்ஜும் பாவம் அந்த கார்பன் கிட்ட கொஞ்சம் பாசிட்டிவ் சார்ஜும் வந்துருது. இந்த சின்ன சார்ஜ் வித்தியாசம், அதாவது பொலாரிட்டி, இதுதான் எல்லா ரியாக்ஷனுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ இந்த கார்பனைல் குரூப் பேஸா வச்சு உருவாகிற முதல் 2 ஃபேமிலியை பத்தி பார்ப்போம். ஆல்டிஹைடுகள் மற்றும் கீட்டோன்கள். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப சின்னதுதாங்க. ஆல்டிஹைட்ல அந்த C=O கார்பன் கூட ஒரு ஹைட்ரஜனாவது இருக்கும். பெர்ஃப்யூம்லலாம் இதுதான் ஹீரோ. ஆனா கீட்டோன்ல அதே கார்பன் 2 பக்கமும் வேற கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கும். நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவல்ல இருக்கே அசிட்டோன், அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பாருங்க, ஒரே ஒரு ஆட்டம் மாறினதுக்கு அதோட குணமே டோட்டலா மாறிடுது. இங்க பாருங்க, இன்னும் சில நேரடியான உதாரணங்கள். ஆல்டிஹைடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஃபார்மால்டிஹைடு. கீட்டோனுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் அசிட்டோன். அதாவது நாம நெயில் பாலிஷ் ரிமூவரா பயன்படுத்துற அதே பொருள்தான். ஓகே, அதோட ஸ்ட்ரக்சர் இப்ப நமக்கு தெரியும். அடுத்து இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதோட அமைப்பு தான் அதோட வேலையை தீர்மானிக்குது. இந்த மாலிக்யூல்ஸ் ஈடுபடுற முக்கியமான ரியாக்ஷன் பேரு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். அப்பா, பேர் கொஞ்சம் பெருசா பயமுறுத்துற மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். நியூக்ளியோஃபைல்னா பாசிட்டிவ் சார்ஜை தேடி போற ஒண்ணு. நம்ம கார்பனைல் கார்பன் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குன்னு ஞாபகம் இருக்கா? அப்போ என்ன நடக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. இது 2 ஸ்டெப் தான். முதல்ல பாசிட்டிவ் சார்ஜை தேடி வர்ற ஒரு மாலிக்யூல் நம்ம கார்பனைல் கார்பன் மேல கரெக்டா வந்து அட்டாக் பண்ணும். அப்படி கனெக்ட் ஆனதும் நம்ம ஆக்சிஜன் நெகட்டிவ் ஆயிடும். அதை பேலன்ஸ் பண்ண உடனே ஒரு புரோட்டான் வந்து அது கூட சேர்ந்துக்கும். அவ்வளவுதாங்க மேட்டர். அந்த ஆரம்பத்துல பார்த்த சின்ன சார்ஜ் வித்தியாசம்தான் இந்த முழு ஆட்டத்துக்கும் காரணம். சரி, இப்போ நம்ம கதைக்கு 3ஆவதா ஒரு முக்கியமான ஆளை கூட்டிட்டு வர நேரம் வந்தாச்சு. அதுதான் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். கார்பாக்சில் குரூப்னா என்ன? ஒரு கார்போனைல் குரூப்பையும் C+Oவையும் ஒரு ஹைட்ரோக்சில் குரூப்பையும் OHஐயும் ஒன்னா ஒரே கார்பன்ல சேர்த்தா வர்றதுதான் இது. இந்த ஸ்பெஷல் காம்பினேஷன் தான் இத ஆல்டிஹைடுகள் கீட்டோன்கள்ல இருந்து ரொம்பவே வித்தியாசமாக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். நம்ம சாப்பாட்டுல யூஸ் பண்ற வினிகரோட புளிப்பு அது அசிட்டிக் ஆசிட். எறும்பு கடிச்ச ஒரு மாதிரி எரியுமே, அது ஃபார்மிக் ஆசிட். இது ரெண்டுமே கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் தான். இது ஏன் ஆசிட் மாதிரி நடந்துக்குது? அது ஒரு புரோட்டான, அதாவது H+ அயானிய வெளியே விட்டதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்குது. இந்த சார்ஜ் ஒரு சூடான உருளைக்கிழங்கு மாதிரி ஒரே இடத்துல வச்சுக்க முடியாது.
அதனால அந்த மூலக்கூறு என்ன பண்ணுனா அந்த சார்ஜை 2 ஆக்சிஜன் ஆட்டத்துக்கும் ஷேர் பண்ணிடும். இப்படி பாரத்தை 2 பேர் பகிர்ந்துக்கும் போது ஸ்டெபிலிட்டி அதிகமாகுது. இந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்கிறதால தான் அது ஈஸியா அந்த புரோட்டானை வெளியே விட்டுட்டு ஒரு ஆசிடா செயல்படுது. ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம வாழ்க்கையில கெமிஸ்ட்ரி. நாம அடிக்கிற பர்ஃப்யூம்ல இருந்து நாம எடுத்துக்கிற மருந்து மாத்திரை வரைக்கும், நாம யூஸ் பண்ற பெயிண்ட், பசை, சோப்பு, நைலான் துணி, சாப்பாட்டுல சேர்க்கிற ப்ரிசர்வேட்டிவ்ஸ், எங்க திரும்பினாலும் இந்த கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் தான் இருக்கு. நமக்கு தெரியாமலேயே இந்த சிம்பிளான ஒரு கெமிக்கல் பாண்டு தான் நம்ம உலகத்தையே இயக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். ஒரு சிம்பிளான C=O டபுள் பாண்ட், அதுதான் சுவைகளுக்கு, வாசனைகளுக்கு, ஏன் நம்மள சுத்தி இருக்கிற ஏகப்பட்ட பொருட்களுக்கு அடிப்படையா இருக்கு. அடுத்த தடவை நீங்க ஒரு காஃபியை வாசனை பிடிக்கும் போதோ இல்ல வினிகரை டேஸ்ட் பண்ணும்போதோ ஒரு செகண்ட் யோசிங்க. உங்க உலகத்துல இந்த சிம்பிளான C=O பாண்ட்ல இருந்து வேற என்னெல்லாம் உருவாகி இருக்கு?